என்னய்யா எங்க அம்மாவை பார்த்தா சினிமாவில் வர சிலுக்கு மாதிரி இல்ல, சிலுக்கும் இல்ல கிழக்கும் இல்ல. அங்க போய் குலுக்கியா உண்டி இல்ல டென்ஷன் பண்றீங்களா பார்க்க விடாம. டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. கும்பிடட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேரி. என் பேரு மாறிங்க. என் பேர் ரங்கசாமிங்க. என் பேரு சுப்பிரமணியங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ்பெஷலி இந்த மலைகள், பசுமையான வயல்கள், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட் வெரி மச். ஏழை பணக்காரன், ஜாதி, மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைன்னா அது பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் வந்து என்ன சந்திக்கலாம். என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி, வணக்கம். வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, இது ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் ஒப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம். என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாச கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துலயே பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது. அப்ப உங்க வீரத்தை காட்டுங்க. உங்க பேர் என்ன? ராசையாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? SSLC ஃபெயிலுங்க. டாக்டர் அம்மா வணக்கம். ராசியா நல்லா இருக்கியா? டாக்டர் அம்மா வாங்க போலாம், வாங்க. டாக்டர் அம்மா கும்பிடுறேங்க. ராசையா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். கொட்டிடும் கிழவன் ஃபீலிங். சாரி டாக்டர் அம்மா. இட்ஸ் ஆல் ரைட். துடிக்குது புஜம், தையப்பது நிஜம். தகிட 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 தகிடதா தகிட தகிடதா தைதா தைதா தகிட ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ராசியா, உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டுல சொல்லி சாக்கடைக்கு மருந்து தெளிக்க சொல்லுங்க. ஏன் மேடம்? அப்புறம் கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டி வைக்க சொல்லுங்க. ஏன் மேடம்? முக்கியமா ஜனங்க யூஸ் பண்ற வாட்டர்ல குளோரின் பவுடர் போட சொல்லுங்க. ஏன்னா மஞ்சக்காமல் அதிகமா பரவுது. எனக்கு வவுத்து வேற பொறுத்தி எடுக்குது. நீங்க தண்டம் ஏன்னா தப்பு ஐடியா கொடுத்து. இங்க ஸ்கூல் எங்க இருக்கு? தெக்கால சவுத். அங்க சத்துணவு சுத்தமா போடுறாங்களான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓ, பிரமாமா போடுறாங்க மேடம்.
சத்துணவு சாப்பாடு என்ன அடே அப்பா சூப்பர் சாப்பாடு நானும் அப்பப்ப உட்காந்துக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு முன்னால வைக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்காம பாத்துக்கங்க. எஸ் மேடம். நெக்ஸ்ட் வீக் தடுப்பூசி போட போறதா ஊர்ல தண்டோர அடிச்சு சொல்லுங்க. எஸ் மேடம். என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க? எஸ் 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 ஆமா மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யா. எத்தனை குழந்தைங்க? 3. வைஃப் கேரிங் 3 மாசம். ஓஹோ. அப்போ உங்க வைஃபோட தலைப்பிரசவத்தை நான் தான் பாப்பேன். ஓகே? ஓ எஸ். டைம் கிடைக்கும் போது அவங்கள செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. அவ எங்க வர போறா? அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கே பயப்படுறா. பொதுவா எல்லா பொண்ணுக்கும் ஏற்படுற பயம் தானே. தலைப்பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. ஐயோ நீங்க இதை அவகிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் வராமே போயிட போறா. கேட்டிய பேச்சு புதுசா வந்த டாக்டரை குழந்தை பத்திக்கிட்டா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பயப்படாத பேச்சு, நாங்கல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எப்படிடா? குத்துங்க குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா? நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல, அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா? கம்பவுண்டா பெருசு வாங்க போலாம். வாங்க சொன்னா கேளுங்க. வாங்க இருங்க உங்களை பாத்துட்டு வாங்க. போறேன். இருங்க பெருசு. டாக்டர்மா உங்களை வாங்க, பாத்துட்டு போறேன். டாக்டர்மா உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணே. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட. நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய் என்ன ஆடிட்டு இருக்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த. டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஓடு. என்ன இவருக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணு இல்லையெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர் நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோர அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ இதுவா, நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கால, அவளை அந்த தண்ணி எல்லாம் தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துச்சு, அதான் டிஷ்யூம். ஆத்தா அந்த காப்பி பொடியும் ஜீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காஃபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிரது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது, ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க, மேலே ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மளெல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்யா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. காதை கொடு. ஏய் ஏய் எங்கடா மூச்சரைக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா. வெற்றியோட வாழ. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. டேய், புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்றேன் பார். சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்ல என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? ஏய் சீக்கிரம் ஏய் சீக்கிரம். ஏய் கம் ஆன் டைகர், கம் ஆன் டைகர், கம் ஆன். அது நாயே. ஐயோ பூனை. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஓ நோ திஸ் சைடு. எங்க போச்சு? சித்தப்பு இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். டேய், ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா?
டேய், நீ தப்பு தப்பா காட்டுற. போ, அடுத்ததுல போடா. காட்டுறேன். ஓடியாங்க ஓடியாங்க சித்தப்பு இங்கதான் புலி வாசனை அடிக்குது பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும் பார்த்த உடனே சுடு புலி. புலி. ஏய், come on. ஏய். ஐயோ சுட்டாங்க டேய், புலி புலி நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு நான் இருக்கேன் ஏய். ஏய், இல்ல நீங்க இருக்கீங்க இதுக்குள்ளதாங்க இருக்கு உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் அட பாவிங்களா, புலி அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா கொட்டை எடுக்காது வேணுங்களா ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்புறீங்களே இது குழம்பு புளிங்க என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத, ஷூட் பண்ணிடுவேன். இளமை இதோ இளமை இதோ இளமை இதோ இதோ நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான். சிகப்பி